தலைநகரில் விரைவில் ஊழலுக்கு எதிராக அமைதி பேரணியை நடத்தவிருக்கும் தரப்பினர் போலீஸ் விடுக்கும் விதிமுறைகளை அவசியம் பின்பற்ற வேண்டும் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். இப்பேரணி தொடர்பாக ஒன்று கூடுவதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளரிடம் அனுமதி பெற வேண்டும் என போலீசார் இதற்கு முன்பு உத்தரவிட்டிருந்தனர். பொது இடங்களில் கூடும்போது அந்த இடம் யாருக்கும் சொந்தமில்லை என எடுத்துக்கொள்ளலாமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். மெர்டேகா சதுக்கத்திற்கு யார் சொந்தக்காரர்கள் என்றால் அது கோலாலம்பூர் மாநகர் மன்றத்திற்கு சொந்தமான நிலம் என அவர் விவரித்தார். ஊழலுக்கு எதிராக பேரணி நடத்துவோர் தலைநகரில் உள்ள சோகோ வர்த்தக மையத்தின் முன்புறம் திரண்டிருந்தால் அதற்கு முன்பு அவர்கள் அந்த வர்த்தக மையத்தின் அனுமதியை பெற வேண்டும். இதுவே நாட்டின் சட்ட விதிமுறைகளாகும் என அவர் விளக்கமளித்தார். இம்மாதம் 25ஆம் தேதி தலைநகரில் நடைபெறவிருக்கும் ஊழல் எதிர்ப்பு பேரணியில் தாங்கள் சோகோ வர்த்தக மையத்தின் முன்புறம் ஒன்று கூடி இருப்போம் என இதற்கு முன்பு கூறப்பட்டிருந்த வேளையில் அதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட அந்த வர்த்தக மையத்தில் இருந்து அனுமதி பெற வேண்டும் என போலீஸ் கூறியிருந்தது குறித்து தாங்கள் அதிர்ச்சி அடைந்ததாக அதன் ஏற்பாட்டாளர்கள் நேற்று முன்தினம் கூறியிருந்தனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.